தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழை காலங்களும் சரி, கோடை மழையும் சரி, வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மழை பொழிவு காத்திருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மாவட்டங்கள் முழுவதும் இந்த சுற்றுலா கண்டிப்பாக மழை பெய்தே தீரும், கவலை வேண்டாம். அதாவது நேற்று ஏகப்பட்ட இடங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் நாம் அறிவித்தபடி மழை பெய்திருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் ஒதுக்கியிருக்கிறது. அதாவது சில இடங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் பல்வேறு இடங்களில் மழை அப்படிங்கிறது இன்னும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மழை பெய்யாமல் இருக்குது, கவலை வேண்டாம். நிச்சயமாக மழை பெய்யும். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும். நம்பிக்கையுடன் இருங்க. அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரியுது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் என்ன சார் செய்யுது, மழை பெய்யும்னு சொல்கிறீங்க, மழையும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது அப்படின்னு திட்டுறாங்க. எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக மழை வரும். ஆனால் மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது விடவே விடாது, பல மணி நேரங்கள் கொட்டி தீர்க்கும். அதாவது உங்கள் மாவட்டத்தில் ஏன் மழை ஒதுக்குது கேட்டிங்கன்னா, உங்கள் மாவட்டத்தில் எப்போதுமே மழை பெய்யணும்னா உங்கள் மாவட்டத்தில் முதல்ல அந்த மேகங்கள் அப்படி திரண்டு வரணும், மேகங்கள் உருவாகணும். மேகங்கள் உருவான வச்சுக்கோங்களேன், மதியம் மேகங்கள் உருவாகணும். ஒருவேளை மேகங்கள் உருவாகாமல் மிக தெளிவான மழை காணப்பட்டால், ஆனால் மழை அப்படி எங்கிருந்தோ வரும், மழை உங்கள் மாவட்டம் நெருங்கி வரும், எங்கிட்ட மழை உருவாகி வந்து கொண்டிருக்கும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும், திடீரென்று ஒரு ஜில்லென்று காற்று, அதாவது மழை பெய்வதற்கு முன்னாடி உங்கள் மாவட்டத்தில் ஜில்லென்று குளிர்ச்சியான காற்று மட்டும் அடிக்கக்கூடாதுங்க. ஸோ அந்த ஜில்லென்று குளிர்ச்சியான காற்று அடிக்கப்பட்டால் உங்கள் மாவட்டத்தில் அந்த இடிமலை அப்படிங்கிறது உருவாகாது, தடைபெறும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்து கொண்டிருக்கும் போது காற்று, மழை இப்போ தொடங்கிருச்சு, மிதமான மழையாக தொடங்குது, கனமழையாக பெய்யுது. அப்போ பெய்யும் போது காற்று அடித்தா ஒன்றும் இல்லை, அது மழை வலுவாக பெய்யும். ஒருவேளை மழை எங்கிட்டோ உருவாகி அப்படியே உங்கள் மாவட்டம் நோக்கி மழை வர மாதிரி அப்படியே வருது, ஆனால் திடீரென்று புஷ்ஷுன்னு ஒரு காற்று அடிக்கும்போது அப்படியே மேகங்கள் அனைத்தும் காற்றோடு காற்றாக கரைந்து போகும். இல்லைனா வேறு உங்கள் மாவட்டத்தை ஒதுக்கிவிட்டு வேறு இடத்தை நோக்கி செல்லலாம். ஸோ அதற்கெல்லாம் மழை ஒதுக்குவதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கிறதுங்க. ஸோ அதை ஒரே நிமிஷத்தில் சொல்ல முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக மழை ஒதுக்காது. கண்டிப்பாக மழை ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும். கவலைப்படாதீங்க, நிச்சயமாக மகிழ்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. இடி, மின்னல், சூறாவளி காற்று மிக அதிகமாக காணப்படும். மழை பொழிவும் அதிக தீவிரத்துடன் இருக்கும். நிச்சயமாக கவனமாக இருங்க. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம், மே மாதம் அதிகமான கோடை மழை, வலுவான சுற்றுகள் இருக்கிறது, கவலை வேண்டாம். வட மாவட்டம், வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களுக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மேல கோடை மழை அப்படிங்கிறது வலுவான ஒரு மழையாக இருக்கும். நிச்சயமாக வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த வருஷம் அதிகமான மழைப்பொழிவு, இயல்புக்கு மிக அதிகமான, சராசரியை விட கூடுதலான மழைப்பொழிவு கண்டிப்பாக பதிவாகும். எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது, கவலை வேண்டாம். ஆனால் தற்பொழுது வரைக்கும் வட மாவட்டங்களில் மழை பெய்தாலும் அது பரவலாக பெய்யாமல் சில இடங்களில் மட்டும் மழை பெய்து வருகிறது. எனவே வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு சற்று பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தீவிரமான மழை வட உள் மாவட்டங்களும் சரி, வட கடலோரமும் சரி, இன்னும் அந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகலை. நேற்று நம்ம அறிவித்தபடியே வட மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் பரவலாக இல்லாமல், மிக நீண்ட பரவலாக இல்லாமல் மழை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. அதற்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியா, குறிப்பாக வடக்கு அந்தமான் பகுதியில் இன்னும் அந்த உயர் அழுத்தங்கள் அப்படிங்கிறது நம்ம வங்கக்கடலில் விட்டு விலகாமல் அது அப்படியே தான் இருக்குது. அந்த உயர் அழுத்தங்கள் நம்ம பார்டரு சீனா, இந்தியா விட்டு அப்படியே வேறு பக்கம் போகணும். ஸோ அது போனால் தான் ஒட்டுமொத்த ஈரப்பதம் இந்த காற்று வரும்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அந்த உயர் அழுத்தங்கள் நம்ம இந்தியா பார்டரை விட்டு தாண்டாமல் இருக்குது. எனவே நிச்சயமாக தற்பொழுது வடக்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அனைத்து உயர் அழுத்தங்களும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக விலகிவிடும். எனவே கவலை வேண்டாம்.
வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் இந்த வருஷம் அதிகமான மழை கொடுக்கும். வட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் தற்போது பற்றாக்குறையாக மழை இருக்குது. நிச்சயமாக அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கி வரும் மாதங்களில் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது நிச்சயமாக அந்த பற்றாக்குறையெல்லாம் நீங்கும். கவலை வேண்டாம். வட மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைய வானிலை எப்படி இருக்கும், இன்றைய வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மதியம் சற்று அதிகமான வெப்பம் உயரும். குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் மட்டும் அதிகமான வெப்பம் காணப்படும். அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம். வட உள் மாவட்டம் குறிப்பாக திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டங்களில் அதிகமான வெப்பம் பதிவாகும். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு சற்று இதமான ஒரு வெயிலாக, அதாவது 35 டிகிரி கீழே தான் இருக்கும். அதிகபட்சமாக 34, 33, 35 வரைக்கும் தொடரலாம். தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான வெயில் காணப்படாது. சற்று இதமான ஒரு வெயிலாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று பெரும்பாலான இடங்களில் கனமழை பெஞ்சிருக்கு. இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. இதனால் வெப்பம் அந்த அளவுக்கு உயராது. 40 டிகிரிக்கு மேலே தொடாது. கவலைப்படாதீங்க. 40 டிகிரி கீழே தான் இருக்கும். மிகுந்த குறைவாக ஒரு வெப்பமாக தான் இருக்கும். பாலக்காடு, இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 36 டிகிரி வரைக்கும் தொடரலாம். ஆனால் அதை விட கூடுதலாக வட உள் மாவட்டங்களுக்கு 38 டிகிரி வரைக்கும் இன்றைக்கு பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம் மழைப்பொழிவு. ஸோ நேற்று நாம் அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் கனமழை புரட்டு போட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் உள்பகுதியில் பல மணி நேரமாக கனமழை, அதே போல் வட மாவட்டங்களிலும் மழை பெய்து விட்டது. டெல்டா மாவட்டங்களிலும் நேற்று நாம் அறிவித்தபடியே தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, நீடாமங்கலம், குறிப்பாக காரைக்கால், நாகப்பட்டினம் ஏகப்பட்ட இடங்கள் நேற்று டெல்டாவில் கனமழை. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை பெஞ்சிருக்கு. சேலத்தில் கூட மழை பெஞ்சிருக்கு. கோயம்புத்தூர், ஈரோடு கூட மழை பெஞ்சிருக்கு. தாராபுரம் பெரும்பாலான மாவட்டங்கள் நேற்று நாம் அறிவித்தபடி கனமழை பெஞ்சிருக்கு. ஆனால் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும். கவலைப்படாதீங்க. உங்கள் மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் மழை பெய்யலை, ஒரு தூறல் மழை கூட பெய்யாமல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மிக கனமழையாக பெய்யும். கவலை வேண்டாம். ஸோ இன்றைக்கு மழை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படும். அதாவது எல்லா மாவட்டங்களிலும் மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே படிப்படியாக கனமழை தீவிரமடையும். எனவே தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கவும். ஸோ இன்றைய பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, புதுக்கோட்டை, கீரனூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர், சீர்காழி, காரைக்கால் மற்றும் வேளாங்கண்ணி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கனமழை எதிர்பார்க்கலாம். மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. இன்றைக்கி இந்த பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு முதல்ல மழை தொடங்கும் இடம் அப்படின்னா வேதாரண்யம், நாகப்பட்டினம் கடலோரத்தில் முதல்ல மழை தொடங்கும். மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, குறிப்பாக பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, நீடாமங்கலம் மற்றும் இந்த கும்பகோணம் கிழக்கு பகுதியில் மழை உருவாகி அது அப்படி நேரம் ஆக தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை நோக்கி நகரும். முதல்ல மழை தொடங்கும் இடம் கடலோர பகுதி நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, அது மட்டும் இல்லாமல் மன்னார்குடியில் மழை உருவாகி அது அப்படி தீவிரமடைந்து நேரம் ஆக தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை நோக்கி நகரலாம் வாய்ப்பு இருக்குது. திட்டக்குடி, நெய்வேலி நேற்று திட்டக்குடி, நெய்வேலி, திருக்கோவிலூர் கடுமையான மழை பொழிவு. உளுந்தூர்பேட்டை, கடலூர், புதுச்சேரி, திண்டிவனம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சூறாவளி காற்று, அதிகமான இடிமின்னல் காணப்பட்டது. இன்றைக்கு மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, திட்டக்குடி, நெய்வேலி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி, கடலூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, பழவேற்காடு, பொன்னேரி, அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வட கடலோர மாவட்டங்களில் மழை உருவாகி அது அப்படியே நேரமாக காஞ்சிபுரம் மாவட்டம், திருத்தணி, அரக்கோணம், சித்தூர், வேலூர், குடியாத்த, மாம்பூர் மற்றும் ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் நோக்கி நகரும். இன்றைக்கு இந்த வட உள் மாவட்டங்களுக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ஆரணி, போலூர், ஜோலார்பேட்டை, அரூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், திண்டிவனம், விழுப்புரம், அரக்கோணம், காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யாறு, சென்னைக்கெல்லாம் நீங்கள் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. வட கடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும்
கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு இருக்கிறது. எனவே வரும் நாட்களில் கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு தற்போது பற்றாக்குறையாக மழை இருந்தாலும் வரும் நாட்களில் வரும் மாதங்களில் நிச்சயமாக இயல்புக்கு மிக அதிகமான மழை பொழிவு வட மாவட்டங்களில் பதிவாகும், நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து தருமபுரி கிருஷ்ணகிரி கண்டிப்பாக மழை உண்டு. நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒதுக்கி மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் பரவலாக மழை பெய்யும். அரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படும். சேலம் ஆத்தூர் நாமக்கல் முசிறி பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். அதேபோல் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் முழுவதும் சத்தியமங்கலம் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக மிக கனமழை உண்டு. காரைமடை கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் தாராபுரம் அரவங்குறிச்சி வேடசந்தூர் ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு. இன்றைக்கி கிருஷ்ணகிரி தருமபுரி கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம். நேற்று எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. நேற்று பார்த்தீங்கன்னா பரவலாக எதிர்பார்த்தோம், ஆனால் சில இடங்களில் மட்டும் ஒதுக்கி மழை பெஞ்சிருக்கு. இருந்தாலும் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி தருமபுரி அரூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை பதிவாகலாம். ஆனால் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி மேட்டூர் கர்நாடக எல்லையோரம் கண்டிப்பாக கனமழை உண்டு. சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம். அதேபோல் சத்தியமங்கலம் அந்தியூர் நம்பியூர் திருப்பூர் ஈரோடு காரமடை கோயம்புத்தூர் நீலகிரி கண்டிப்பாக மழை உண்டு. பொள்ளாச்சி பழனி கொடைக்கானல் திண்டுக்கல் கண்டிப்பாக மழை உண்டுங்க. மணப்பாறை திண்டுக்கல் பரவலாக எதிர்பார்க்கலாம். காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் வலுவாக இருக்கும். சூறாவளி காற்றும் அதிகமாக வீசலாம். குறிப்பாக திருநெல்வேலி நாங்குநேரி நாகர்கோவில் திசைவிலை திருநெல்வேலி கயத்தாறு கோவில்பட்டி அருப்புக்கோட்டை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் கண்டிப்பாக தூத்துக்குடியில் நேற்றைக்கே மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கு மழை பெய்யும். காயல்பட்டினம் திசைவிலை ராஜபாளையம் கடையநல்லூர் கம்பம் போடிநாயக்கனூர் கொடைக்கானல் பெரையூர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு. சிவகங்கை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி காயல்பட்டினம் தென் கடலோர மாவட்டம் தென் உள் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக மிக நீண்ட பரவலாக எங்கும் ஒதுக்காமல் இன்றைக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் மற்றும் பெரையூர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் கடைநல்லூர் தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி கண்டிப்பாக மழை உண்டு. சிவகாசி தென்காசி எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வளிமண்டல சுழற்சியால் இன்றைக்கி நீராவி காற்று அதிக அளவில் வரப்போகுது. இதனால் தென் மாவட்டங்களுக்கு நீண்ட நேரம் மழை தொடர வாய்ப்பு இருக்குது. நேற்று போல் இன்றும் நீண்ட நேரம் மழை பெய்யலாம், கவனமாக இருங்க. வால்பாறை பொள்ளாச்சி தேனி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. பழனி தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் மணப்பாறை திண்டுக்கல் நத்தம் தென் மாவட்டங்கள் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் கனமழை எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். வரும் நாட்களில் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்களில் இந்த சுற்று மழை தொடரும். நாளைக்கு மழை இருக்குது, நாளை மறுநாள் மழை பெய்யும். நன்றிங்க.